ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டு கிளப்பலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் வழக்கம் போல் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு தொழுத்துட்டு குரானை ஓதிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னோட பையனுக்குமே காலேஜில் வர சொல்லி கால் பண்ணிட்டாங்க. சரி, அவனுமே கிளம்பிட்டாங்க. சரி, இன்றைக்குமே வந்து சீக்கிரமாக தோசைலாம் ஊற்றி கொடுத்துலாம், சட்னி புதினா சட்னி அரைச்சலாம் சொல்லிட்டு கடன் வந்து காஃபியுமே குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு கிச்சன் ஜாமான்லாம் கழுவிட்டு புதினா சட்னியுமே அரைச்சி தோசையுமே ஊற்றி அவனை கிளப்பிட்டேங்க. புதினா சட்னியுமே சூப்பராகவே இருந்துச்சு. தோசைக்கு தேங்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் வச்சுருக்கலாம். வெங்காயம் வைக்க மறந்துட்டு அது இதுவே சூப்பராகவே தான் இருந்துச்சு. சட்னி புதினா சட்னி சூப்பராக செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. புதினா சட்னி டேஸ்ட்டு வேறு லெவலுங்க, அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. முந்தானத்தை வச்ச சாம்பாருமே இருந்துச்சுங்களா, சரி அதையும் வேஸ்ட் பண்ண சொல்லி அதையுமே சூடு பண்ணி வச்சு தான் தோசைக்கு சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டாங்க. சரி, மதியம் லஞ்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். கறி கடைக்கெலாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், என்ன பண்ணுறது தெரியலைன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது மீன்காரங்களும் வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் சாப்பிட்டு. மீனை பார்த்தோன்னே பொக்கிஷத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மீனை பார்த்தோன்னே சூப்பரான மீன், கிழிச்ச மீன் தாங்க. அப்படி இப்படி பேசி 300 வாங்கியிருந்தேங்க. 200 3 மீன் சொன்னாங்க. நான் அப்படியே பேசி ஒரு 5 மீன் போட்டாங்க. அப்புறம் அந்த குட்டி குட்டி மீன்லாம் கொடுத்தாங்க, போட்டு 300 வாங்கினேன். பரவாயில்ல, சூப்பராகவே இருந்துச்சு மீன். குழம்புமே கூட்டிடலாங்க. புளியுமே ஊற வச்சுட்டேன். வறுக்கிறதுக்குமே கொஞ்சம் பரட்டி வச்சிடலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக போட்டு நல்லா பரட்டி வச்சுருவோம். குழம்புக்குமே தக்காளி, கொஞ்சம் 3 தக்காளி, கொஞ்சம் புளி, வெங்காயம், பூண்டு, தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிருவோம். அரைச்சிட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு சூப்பராக தாளிச்சிடலாம். இந்த பக்கம் மீன் குழம்பு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 25 நாள் இருக்கும் மீன் சாப்பிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்புமே தாளிச்சாச்சுங்க. அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதுவுமே ஊற்றிடலாம். தூக்கி நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் புளியுமே கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன், அதையுமே தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக சுண்டி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீனுமே போட்டுடலாம். என்னோடய வீடியோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் வீடியோக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மீனுமே போட்டு முடி வச்சு சாப்பாடு கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சலாம் சொல்லிட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்துட்டேங்க. வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு இன்னைக்கு சீக்கிரமாக தொழுகணும். க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு சாப்பாடுமே வச்சுட்டு மீனுமே பொரிச்சிடலாம். ஹஸ்பண்ட் தொழுதுட்டு வந்துட்டாங்க, அவங்க சுட சுட மீன் வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு நானும் குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்தாங்க. மீனுமே வறுத்தேன். அவ்வளோதான், சாப்பாடுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. என்ன வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நினச்சது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சூப்பரான மீன் குழம்புங்க, சூப்பரான மீன் வறுவலுங்க. என்னோடய வீடியோ கிழமை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.